ஹலோ பிரைஸ்லாட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளில ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். சங்கீதம் 42 1 மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. தாவீது அழகா எழுதுறாரு. என்ன சொல்றாரு? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. எப்படி தண்ணீருக்காய் ஒரு மான் வாஞ்சிக்குதோ அது போல தேவனே என் ஆத்துமா உண்மைதான் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிற வசனத்தை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, வாஞ்சிக்கிறதுனா என்ன? விருப்பம் வேற, வாஞ்சை வேற. விருப்பம்னா நம்ம கேட்டது கிடைக்கும்ன்றது தெரிஞ்சதுன்னா அது பேரு விருப்பம். வாஞ்சைனா ரொம்ப டீப்பா, ஆண்டவரே எனக்கு இது கிடைச்சே ஆகணும், ரொம்ப டீப்பா, அதாவது என்னது, எக்ஸாஸ்டட் லாங்கிங் ஃபார் காட், ஆண்டவருக்காக ரொம்ப தேடி விருப்பத்தை காட்டிலும் ரொம்ப ஆழமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆசை, ஒரு அன்பு அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம். இதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு மான் எப்படி ஓடி வந்து தன்னுடைய தாகத்துக்காக நீரோடைகளை தேடி ஓடி போய் தண்ணீர் குடிக்கிறதோ அது போல ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா என்ன பண்ணுது? உங்களுக்காக வாஞ்சித்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய செயலுக்காய் வாஞ்சிக்கிறது, உங்களுடைய சொற்களை கேட்கிறதுக்காய் வாஞ்சிக்கிறது, உங்களுடைய நடக்கைகளுக்காய் காத்திருக்கிறது, உங்களுடைய திட்டங்களை அறிந்து கொள்ள அது ஆவலா இருக்கிறது என்பதை தாவீது எழுதுகிறான். இன்றைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அந்த மாதிரி வாஞ்ச நமக்கு இருக்குதா? தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கொண்டிருக்கிறது என்று வாஞ்சித்து கதறுகிறது. அதுவும் கொண்டிருக்கிறது கூட கிடையாதுங்க, கதறுகிறது. ஆண்டவரே உங்களுக்காக லாங்கிங், ஆண்டவரே எனக்கு கிடைக்கணும் 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 கிடைக்கணும்னு சொல்லிட்டு கதறி கொண்டிருக்கிறதே. அது போல எத்தனை பேர் ஆண்டவருடைய காரியத்துல நம்ம வாஞ்சையா இருக்கிறோம்? ஆண்டவருடைய காரியங்களை எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய செயல் ஆண்டவரே உம்முடைய செயலை நான் அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கீங்க? ஆண்டவரே உம்முடைய திட்டம் என்ன, அதை அறிந்து கொள்ள நான் வாஞ்சையா இருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஆண்டவருடைய வேத வசனத்தின் அர்த்தங்களை புரிந்து கொள்ள நான் வாஞ்சையா இருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? நார்மலா கேட்கறது வேற, வாஞ்சன்றது அதை காட்டிலும் லாங்கிங் ஃபார், ரொம்ப ஆழமாய் கத்தரிடத்துல கேட்கிறது. இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல எப்படிப்பட்ட வாஞ்சையை கொண்டிருக்கிறோம்? அது சாதாரணமா 10-11 ஆண்டவர் இடத்துல நெருங்குகிறதை காட்டிலும் உண்மையான வாஞ்சையோட கத்தரிடத்துல நம்மளுடைய ஆத்துமா வாஞ்சிக்கும் போது நிச்சயமாகவே கத்தர் அவருடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆபிரகாம் இடத்துல நான் போய் மறைப்பேனான்னு சொல்றாரு. அதே போலதான் இன்றைக்கு கத்தர் நம்ம பார்த்து சொல்கிறார், நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் கத்தருக்காய் வாஞ்சிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கையின் காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்மளோட செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவார். அவர் வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, நாமும் அதை அறிந்து கொள்வோம் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு ஆவியானவர் இடத்துல கேட்கலாமா? ஆண்டவரே, தாவீது எப்படி தன்னுடைய ஆத்துமா கர்த்தருக்காய் வாஞ்சித்து கதறுகிறதோ அது போல ஆண்டவரே எங்களை போல எங்களுடைய ஆத்துமாவும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மேல வாஞ்சையா இருக்கணும். உம்மேல எங்களுடைய சிந்தனைகள் வாஞ்சையா இருக்கணும். ஆண்டவரே உம்முடைய செயல்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் வாஞ்சையா இருக்கணும். உங்களுடைய நடக்கைகளுக்காய் ஆண்டவரே, நீ நடத்தி செல்கிற பாதைகளுக்காய் வாஞ்சையா இருக்கணும். ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய இருதயம் உங்களுடைய தாகமுள்ள வார்த்தைகள் எப்பொழுது கிடைக்கும் என்று வாஞ்சையா இருக்கணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு லாங்கிங் லவ் நீர் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே அப்பா, உமக்காய் ஆண்டவரே ஒரு டீப் லவ் எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, ஒரு ஆண்டவரே மற்றவங்க மனுஷங்க கிட்ட காமிக்கிற அன்பு அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, இது ஆண்டவரே முரட்டுத்தனமான ஆண்டவரே ஒரு டீப்பான ஆண்டவரே லவ் நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்மையிலே வாஞ்சியா இருக்கத்தக்கதாக எங்க இருதயத்தை நீங்க மாற்றுங்க. ஆண்டவரே, அழிந்து போகிற காரியங்களுக்கு நாங்கள் நேரத்தை செலவிடுவதை காட்டிலும் என் கத்தரிடத்துல வாஞ்சியா இருக்கும்போது கத்தர் ஆண்டவரே எங்கள்ல நீரும் மகிழ்ச்சியா இருப்பீர், நாங்களும் மகிழ்ச்சியா இருப்போமே. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பரிணாமத்துக்குள்ள எங்களை கொண்டு செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உண்மையாய் ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமா வாஞ்சிக்க கிருபை செய்யுங்க. நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.